அண்டரோட ஒரு தண்ணிட்டு தலையில என்ன ஆட்டம் போட்டுருக்காங்க. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. வரமாட்டேங்கிற பழனிசாமியை மிரட்டி கூப்பிடுறாங்க. ரொம்ப வாடுறானே. கூட்டணி ஆட்சிக்கான சூழல் இன்னைக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஏன் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக யாரு? எல்லா கட்சியும் தான். அதிமுக, திமுக, பாஜக இன்னைக்கு டெஸ்பரேட்டா இருக்கு. மச்சான் யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. மத்தியில வந்து எங்களுடைய ஆட்சி 3வது முறையாக அமைந்திருக்கிறது, மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய மதிப்புக்குரிய அவர்கள் வந்து எங்கிட்ட சொல்லணும், ஏன்னா அவர் வயதுக்கும் உறவுக்கும் மரியாதை. நீங்க ஒரு முறை சொல்லுங்க, காங்கிரஸ் கடந்த 40 வருஷத்துல 200 சீட் வாங்கி இருக்காங்களா, வந்து உட்கார்ந்து இருக்காங்களா? ஒரு முறை எல்லாமே மைனாரிட்டி. 200 சீட் வாங்கினதே இல்ல சார். 300 சீட்டு ஜெயிச்சார். இல்ல இல்ல 300 சீட்டு ஜெயிச்சார் ராஜீவ் காந்தி. இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். ராஜீவ் காந்தியினுடைய ரெக்கார்ட் இன்னைக்கு ஒன்றும் பிரேக் பண்ணப்படல. இப்பவே விசிகாக்கு வந்து ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு மட்டும் தான் மாத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நேத்து வரைக்கும் அவர் சொன்ன அவருடைய குரலின் தொனிகள் எல்லாம் வேறையா இருந்தது. அவரே சொல்ற கூட்டத்தில் நான் ஒரு தடவை பங்கெடுத்துட்டு போறேன். என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆட்சியில பங்குங்கிறது எங்களுக்கு அக்கறையே கிடையாது. வள்ளுவர் கூட்டத்துக்கு பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த பதவியை எதுக்காகனாக்க நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அப்போ ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளார போகும்போது, நான் ஒரு எம்எல்ஏ போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வேற, நான் தனியாளா போகும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை வேற. அதுக்காக தான் இந்த பதவிக்கு போறமே ஒழிய என்னுடைய அக்கறை பூரா சமூக அக்கறை தான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு தலித்து கொடுத்திருக்கீங்களா இங்க பதவி? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்களா? ஒரு தலித்து கொடுத்திருக்கீங்களா இங்க பதவி? ஜீவா சகாப்தன் அழகா சொன்னாரு. திரௌபதி முர்மு இந்தியாவுடைய உயர்ந்த பதவி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. திரௌபதி முர்மு வந்து நாடாளுமன்ற கட்டடத்துக்கு திறப்பு கூட கூப்பிட்டீங்களா? ஒரு ராமர் கோயில் கட்டினீங்க, கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அந்த மாலை ராம்நாத் கோயில்னு ஒருத்தர் இருந்தாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வாரணாசி இருக்கிற கோயிலுக்குள்ளார அந்த இருந்த அர்ச்சகர் உள்ள வராத தலித்தினன் வெளியே தோட்டி விட்டாங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தொடர்ந்து மைனாரிட்டி அரசு இங்க நடந்திருக்கு. வழக்கமே அதுதான், பேச விட மாட்டாங்க. மொத்த கருத்துக்களை கேட்க விடாம தடுக்கத்தான் இவங்க வாழ்க்கையை நடத்த. என்ன பங்காளி வெட்டுப்புலே காலமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வாண்டி மாடாக்கிட்டானுங்க. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்துக்குள்ள ஒரு 13 தேர்தல்கள்ல அதிமுக தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வரும்பொழுது என்ன போக்கு போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? பாஜக வளர்ந்துகிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்பொழுது கூட்டணி கட்சிகளினுடைய தயவை நாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிமுக இருக்கிறப்போ ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கலாம் இல்லையா? அந்த புள்ளியே, அந்த அழுத்தத்தை ஏன் பாஜகவோ அல்லது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கொடுக்க மறுக்கிறாங்க? கோபப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். மதுரையில் பேசுகிறப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றார், தமிழ்நாட்டில் 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை உருவாக்குவாங்க அப்படின்றாரு. அதுக்கான முகாந்திரம் உருவாகி இருக்குதா? நம்ம எங்க இருக்கோம்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்கு. அதாவது நம்மளுடைய புரிதல், நீங்க உங்க கேள்வியில வந்து தமிழ் ஒரு வளமையான செழுமையான மொழி, அதில் வந்து நம்ம பொருள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஒரு கவிதையை படிக்கும்போது, ஆழ்ந்து படிக்கும்போது அதுலேருந்து வெவ்வேறு பொருட்கள் நமக்கே தெரிய வர்ற மாதிரி எழுதின கவிஞருடைய இயல்பான சிந்தனையை விட அமித்ஷா அவர்கள் பேசின பேச்சில் இருந்து கூட நம்மளும் பல்வேறு பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவர் மிக தெளிவாக சொன்னார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னார். இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? எல்லாரும் இது ஒரு பேசு பொருளா, இன்றைக்கு அத்தனை தொலைக்காட்சியும் எனக்கு அழைப்பு வந்ததுனால தெரியும், இன்றைக்கு பேசு பொருளாக இதுதான் இருக்கிறது என்றால் எல்லாரும் முழுமனதா நம்புறாங்க இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அந்த கூட்டணியில் நாங்க அங்கம் வகிக்கிறோமா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறதே தவிர இந்த ஆட்சி அமைவதில் யாருக்கும் எந்த தயக்கமோ எந்த கருத்து பேதமோ இல்லை.
அந்த அளவுக்கு மிக தெளிவாக மக்களின் எண்ணம் வந்து ஊடகத்தின் வாயிலாக எங்களுக்கு புலப்படுகிறது. அதற்காக நாங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றோம். கூட்டணி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் NDA கூட்டணியின் தமிழகத்தின் தலைவராக அதிமுக தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையப் போகிறது. அந்த ஆட்சியில எங்களுடைய கட்சி இருக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு இருக்கிறது என்பதை நான் கண்டிப்பாக சொல்லத்தான் வேண்டும். யாருக்கு தான் இருக்காது? எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் இருக்காது. அதனால நாங்க வந்து எங்க ஆவலாக இருந்தாலும் இதற்கான முடிவை எடப்பாடி அவர்களும் எங்கள் கட்சியின் மூத்த தலைவர்களும் கலந்து பேசி அந்த நேரத்தில் எடுப்பாங்க. இன்னைக்கு அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். இதுல ஒரு முக்கியமான புள்ளி நீங்க சொல்ற மாதிரி தமிழுக்கே உண்டான அந்த சிறப்புகளோட அடிப்படையில் அமித்ஷாவுடைய பேச்சை வகுத்துட்டீங்க, டாபிக்கே முடிச்சிட்டீங்க. ஆனா இதுல ஒரு கேள்வி எழுது இல்லையா, மகாராஷ்டிரா மாதிரி, ஹரியானா மாதிரி, ஒடிசா மாதிரியான அது மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உருவாகும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்படின்றப்போ திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி சொல்றாரு, அங்கெல்லாம் கட்சிகளை அழித்துதான் பாஜக ஆட்சியை உருவாக்குச்சு, அதிமுகவையும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவாங்கன்ற புள்ளி வைக்கிறாரு. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். திமுகவுக்கு இப்ப மிகப்பெரிய பதட்டம் வந்திருக்கிறது. ஏன்னா இத்தனை நாள் வந்து எதிரிகள் வந்து சின்ன சின்ன துணுக்குகளாக பிரிந்து இருக்கிறார்கள். அதிமுக பலம் குன்றி இருக்கிறது. அவரும் அந்த புள்ளியில மற்ற யாரும் இணைய மாட்டாங்க, அதனால நமக்கு ஒன்றும் ஆபத்தில் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு கடந்த தேர்தலில் எந்த ஆதரவும் இல்லாம பாஜக வாங்கின வாக்கும், நாங்க வாங்கின 18.68% வாக்குகளும், அதே மாதிரி அதிமுக பெற்றிருக்கும் பலமும், இன்றைக்கு வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பெயரும், இவங்களுக்கு அதனால வீழ்ச்சியும், இவங்களோட ஓட்டு சதவீதம் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால இவங்களுக்கு என்ன இப்போ ஒரு பதட்டம் வந்திருக்குன்னா, இவங்க அத்தனை பேரும் ஒரே புள்ளியில் இணைந்தால் தன்னுடைய தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக இந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாகிவிடக் கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் காரணமாக அவங்க பார்வையில அவங்க இதை உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு பாக்குறாங்க. வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. அதனால என்ன நினைக்கிறாங்க, இவங்க கூட்டணி ஆட்சிக்காகத்தான் கேட்கிறார்கள் அப்படின்னு அவங்க சார்பு நிலையிலேருந்தே பரப்புறாங்க செய்தி. அப்படி இருக்கிறப்ப அது வந்து அதிமுக விரும்பலாம், விரும்பாம போகலாம், பாஜக விரும்பலாம், எங்க மூத்த தலைவர்கள் விரும்பாமல் போகலாம். அவங்களுடைய இலக்கு என்னன்னு பார்க்கணும். இந்த தேர்தல் மூலமாக எங்கள் கட்சி எதை சாதிக்க நினைக்கிறது, எந்த புள்ளியில் நாங்கள் இணைகிறோம், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற புள்ளியில் எல்லாரும் இணைகிறோம். அதிமுக இங்கே வந்து ஆட்சியில் இருந்த கட்சி, அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அவங்களுடைய எல்லா கொள்கைகளும் எங்களுடன் ஒத்து போகாது. அதே மாதிரி எங்களுடைய எல்லா உதாரணத்துக்கு இருமொழி கொள்கையை நீங்க பேசுறதுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எங்களுடைய கொள்கை கண்டிப்பாக அதிமுகவுடன் ஒத்து போகாது. அந்த கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி அமையவில்லை. அதே மாதிரி நாங்க 99 இப்படி பண்ணலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, 99 திமுக எப்படி நாங்க கூட்டணி வச்சிருந்தோம், கொள்கை அடிப்படையில் வச்சிருந்தோம். There is a common consensus. ஒரு புள்ளியில இன்னாரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அரசியல் வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டில்ல, ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறது முக்கியம் இல்ல, பேர் வாங்குறதா முக்கியம். இது வெறும் கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சின்றதை பிறகு பேசிக்கலாம். கண்டிப்பாக பேசலாம். அதற்கான நேரம் காலம் நிறைய இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு புதிய செய்தியாக இருக்கிறது. ஆனா பல இடங்கள்ல பாஜக இருக்கிற இடங்களிலும் இல்லாத இடங்களிலும் கூட, நம்ம இந்தி கூட்டணி இருக்கிற இடங்களிலும் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ்ல எத்தனையோ முறை ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், நடத்தி இருக்கிறார்கள். எல்லா கட்சிக்குமே இந்த மாதிரி கூட்டணியில் அங்கம் வைக்கணும் யார் வேண்டாம்னு சொல்ல போறாங்க. அதுல இதுல ஒரு கேள்வி வருது இல்லையா, பாஜகன்றது ஒரு தேசிய கட்சி, இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியா இருக்குது. மத்தியில பாஜக ஆட்சி வந்தாலோ அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சி வந்தாலோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஆட்சியில பங்கு அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ தேசிய கட்சிகள் ஆட்சியில பங்கு அப்படின்ற இடத்தை நோக்கி நகராம இருக்கிறது கலை யதார்த்தத்தை புரிந்தா அல்லது வந்து என்ன சூழல், அது என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான், சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே. காந்திராஜ், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தையும் ரொம்ப நாள் நீங்க உன்னிப்பா கவனிச்சிருப்பீங்க, இந்த விவாதத்தையும் நல்லா கவனிச்சுட்டு தான் இருக்கு. கூட்டணி ஆட்சிக்கான சூழல் இன்னைக்கு இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஏன் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக யாரு? எல்லா கட்சியும் தான். அதிமுக திமுக பாஜக இன்னைக்கு டெஸ்பரேட்டா இருக்கு. வரமாட்டேங்கிற பழனிசாமியை மிரட்டி கூப்பிடுறாங்க. அண்ணாமலை தலைவராக இருந்தால் அந்த கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாரு பழனிசாமி. அண்ணாமலை வந்து தலைவர் இல்லைன்னு ஒரு ட்விட்டர் போட்டுட்டு வரவழைச்சு அண்ணாமலை தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. அவர் பழனிசாமி சரி ஓகே அப்படின்ட்டாரு. அந்த பக்கம் அமித்ஷா போன உடனே கூட்டணி ஆட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உனக்கு வேணா 4 MLA சீட் வேணா வாங்கிட்டு போ அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வரலாம் அதுக்கான பதில் வரல. இன்றைக்கி அவர் வந்து அமித்ஷா என்னென்னமோ கதையெல்லாம் பேசினார், ஒன்றும் நடக்கலை. அவர் பழனிசாமி ஒன்றும் பிடி கொடுத்த மாதிரி தெரில, இது பண்ண மாதிரி தெரில. ஆச்சரியமா இல்ல?
மத்தியில் வந்து எங்களுடைய ஆட்சி 3வது முறையாக அமைந்திருக்கிறது, மிகச் மூன்றாவது சிறப்பாக முறையாக நடந்திருக்கிறது. அமைந்திருக்கிறது. ஆனால் சந்திரபாபு நாயுடு, என்னுடைய நிதிஷ் மதிப்புக்குரிய குமார் ஒதுங்குனாங்க, எங்க உழுவீங்கன்னு தெரியாது. மதிப்புக்குரிய எங்க உழுவீங்கன்னு தெரியாது. அவர்கள் வந்து எங்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் வயதுக்கும் உறவுக்கும் மரியாதை அதெல்லாம் கொடுத்து வேண்டாம், சொல்றேன். அதெல்லாம் நீங்க வேண்டாம். ஒரு முறை சொல்லுங்க, காங்கிரஸ் கடந்த 40 வருஷத்துல 200 சீட் வாங்கி இருக்காங்களா, வந்து உட்கார்ந்து இருக்காங்களா? ஒரு முறை தவிர எல்லாமே மைனாரிட்டி. 200 சீட் வாங்கினதே இல்ல சார். 200 சீட் வாங்கினதே இல்ல. எப்படியாடா மயிறு, சரிடா மயிறு, ஓகேடா மயிறு. இப்ப அதுக்கப்புறம் 300 சீட்டு ஜெயிச்சார். இல்ல இல்ல 300 சீட்டு ஜெயிச்சார் ராஜீவ் காந்தி. இவர் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டேன். ராஜீவ் காந்தியினுடைய ரெக்கார்டு இன்னைக்கு ஒரு பிரேக் பண்ணப்படல. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. கதை பேசுறேன். 200 இப்படி போய் பேசிட்டாங்க. தொடர்ந்து மைனாரிட்டி அரசு இங்க நடந்திருக்கு. அரை மணி நேரம் பேச விட்டீங்க. அரை மணி நேரம் பேச விட்டீங்க. நிரூபிக்க முடியல. இப்ப வராரு. நான் பேசுறது அவங்க வேலையை மத்தவங்களை பேச விடாம தடுத்து இவங்க கருத்தையே யாரையும் பேச விட மாட்டாங்க. அவங்க வழக்கமே அதுதான், பேச விட மாட்டாங்க. மொத்த கருத்துக்களை கேட்க விடாம தடுத்து தான் இவங்க வாழ்க்கையை நடத்துறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல திமுக தனித்து நிக்க முடியாத ஒரு சூழல் தானே இருந்திருக்கு. எல்லா காலங்களிலும் கூட்டணிகளோட 57 தனித்து தான் நின்னாங்க, 62 நின்னாங்க. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சி காலத்துக்கு 57லயும் 62லயும் கிடைத்த பாடம் என்னன்னா, 57 நேரு காமராஜரை கூப்பிட்டு கேட்டார், என்னையா 15 இடத்துல தான் ஜெயிச்சதுங்கிற தோத்த இடங்கள்ல வாக்கு வித்தியாசத்தை பாத்தியான்னார். காமராஜருக்கு அப்பதான் புரிஞ்சுது மிகப்பெரிய வித்தியாசங்கள்ல கொண்டு வர முடியல. வித்தியாசங்கள் ரொம்ப சொற்பமா இருந்தது. ஒரு லேசான ஒரு கோடு தான். 62ல பார்த்தாரு, அந்த 15 இடத்துல 14 இடத்துல தோக்கடிச்சார். ஆனா 50 இடத்துல திமுக வந்தது. நேரு உடனே கூப்பிட்டார், என்ன நடக்குது, வராதுன்னாரு. காமராஜருடைய கணிப்பு முழுக்க தப்பாச்சு. அப்பதான் அண்ணா வந்து பரம விரோதியான ராஜாஜியை கூட்டணி சேர்த்தார். ஜீவா சகாப்தன் அழகா சொன்னார், அத்தனை பத்தி ஒன்னா சேர்த்தினார். ஓட்டுகள் சிதறுவதனால தான் அவங்க வர்றாங்க. சிதற விடாம நம்ம ஒன்னா சேர்த்துட்டோம், அவங்கள ஒழிச்சு போடலாம். அந்த தியரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய ஆசை என்ன? இந்த கூட்டணியை ஒழிச்சிட்டா திமுக ஒழிக்கலாங்கிற ஆசைப்படுறீங்க. இல்ல நடக்க மாட்டேங்குது. இல்ல குறும்பு அந்த விளையாட்டுத்தனம் போகவே இல்லப்பா. இப்பவே விசிகாக்கு வந்து ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால் இன்னைக்கு மட்டும்தான் மாத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நேற்று வரைக்கும் அவர் சொன்ன அவருடைய குரலின் துணிகள் எல்லாம் வேறையா இருந்தது. காந்திராஜ் ஒரே நிமிஷம் இருங்களேன். ஒரு பக்கம் திருமாவளவன் மாதிரியான கட்சிகளினுடைய தலைவர்கள் எங்களுக்கான சீட்டு கிடைக்கிறதுல இருபடி இருக்குது, கடைசி நேரத்தில் எங்களுக்கு முறையான சீட்டு ஒதுக்கப்படாம நாங்க நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் தான் கூட்டணியில் தொடர வேண்டிய காலம் உருவாகுது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படின்றதும் அவங்களுக்கான மன கசப்பு அதிகமாக்குது இல்லையா? நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் மட்டுமே கூட்டணிக்குள்ள வராங்களா? நான் திருமாவளவன்கிட்ட சொல்லிடுறேன் சார், ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் அவ்வளவு வருத்தப்பட்டார் உங்களுக்கு ஆட்சி கொடுக்குதுன்னு. நீங்க அவருக்கு இல்ல அவரே சொல்றாரு இல்லையா? அவரே சொல்ற கூட்டத்தில் நான் ஒரு தடவை பங்கெடுத்துட்டு போய் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆட்சியில பங்குங்கிறது எங்களுக்கு அக்கறையே கிடையாது. வள்ளுவர் கோட்டத்துக்கு பக்கத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த பதவியை எதுக்காகனாக்கா நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும். அப்போ ஒரு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளார போகும்போது, நான் ஒரு எம்எல்ஏன்னு போகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை வேற, நான் தனியாளாக போகும்போது எனக்கு கிடைக்கிற மரியாதை வேற. அதுக்காக தான் இந்த பதவிக்கு போகிறோமே ஒழிய என்னுடைய அக்கறை பூரா சமூக அக்கறை தான். ஒரு தலித்து கொடுத்துருக்கீங்களா இங்க பதவி? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்களா? ஒரு தலித்து கொடுத்துருக்கீங்களா இங்க பதவி? ஜீவா சகாப்தன் அழகா சொன்னாரு, திரௌபதி முர்மு இந்தியாவுடைய உயர்ந்த பதவி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. திரௌபதி முர்மு வந்து நாடாளுமன்ற கட்டடத்துக்கு திறப்பு கூப்பிட்டீங்களா? ஒரு ராமர் கோயில் கட்டினீங்க, கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? அந்த அம்மாவை ராம்நாத் கோயில்னு ஒருத்தர் இருந்தாருங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வாரணாசி இருக்கிற கோயிலுக்குள்ளார அந்த இருந்த அர்ச்சகர் உள்ள வராத தலித்தனு வெளியே துரத்தி விட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனுங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேட்டு கோட்டு. நான் என்ன சொல்ல போறேன் தெரியாது. சொல்ல விடாம தடுக்கிறது, சொல்ல விடாம தடுக்கிறது இதேதான் உங்களுடைய வேலை. யாரையும் பேச விட மாட்டாங்க, 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 பேச விட மாட்டாங்க. நேரம் நான் வரேன். இல்ல
யாரையுமே இருங்க. பேச இரு, விட கணேஷ் மாட்டாங்க. அவர்கள், நீங்க இவங்க பேசுங்க. கருத்துக்களை மாத்தி பேசுறதுனால பேச நீங்க விட இல்ல, மாட்டாங்க. கணேஷ், எவ்வளவு நேரம் கணேஷ் பொய்யை சகிக்க முடியும்? காந்திராஜுக்கான நேரம் நான் 20 வரேன். நிமிஷம் நான் பேசுறீங்க. மீண்டும் வரேன். தனியா பேசுறீங்க. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.